ஈவினிங் கைஸ். ஸோ நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து அந்த மார்க்கெட் மேக்கர் மாடல்ல டே 2. சரிங்களா? சரி, டே 2 ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம டே 1 கிளாஸ்ல எடுத்த ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன், ஒரு என்டியூல ஒரு டார்கெட் வந்து ஒன்று சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, யூஆர்ஏயுடைய பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இங்க ஒன்று இருக்கு அண்ட் ஈக்குவல் லோ இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோ வரைக்கும் வந்து உடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? இந்த சார்ட் நான் வந்து டெலிட் பண்ணவே இல்லை, அப்படியே தான் வச்சிருக்கேன். அந்த டே 1 கிளாஸ் எடுத்தது. ஸோ கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம் வரைக்கும் கரெக்டா நமக்கு மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி வந்து எடுத்திருக்கு. சரியா? ஸோ அந்த டே 1, டே 2, டே 3 அந்த மெத்தட் போட்டு சொன்னப்ப நம்ம இந்த சார்ட் வந்து நம்ம வந்து இதுல காமிச்சோம். ஞாபகம் இருக்குங்களா? இந்த ஈக்குவல் லோஸ் வந்து மேல இருக்கு, பிளஸ் மேல இருக்கக்கூடிய அந்த சப்ளைல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ஈக்குவல் ஹையை எடுத்துட்டு மார்க்கெட் வந்து கிளீனா வந்து கீழே இறங்குச்சு அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? சோ இந்த லோஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து எடுக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். சரியா? சோ மார்க்கெட் பாத்தீங்கன்னா அழகா கீழே வந்து இறங்கி ஃபுல்லா அந்த டார்கெட் வரைக்கும் வந்து ஃபில் பண்ணிருக்கு. சரியா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டே 2 கிளாஸ்ல என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வேற எடுத்துக்கலாம். ஓகே. சோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம் இன்னைக்கு அப்படின்னா, ரெண்டு டாபிக் தான் பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாபிக் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அண்ட் இன்டர்னல் லிக்விடிட்டி. External liquidity and internal liquidity. Okay, so next topic அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் பேரிங். ஓகே, சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் இது ரெண்டு தான். சரி, நம்ம போன கிளாஸ்ல பார்த்த அந்த எல்லா மெத்தடுக்குமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லிக்விடிட்டிஸ் வந்து சொல்லி கொடுத்தோம். அதாவது ஈக்குவல் ஹைஸ், ஈக்குவல் லோஸ், இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். சரி, இது என்னப்பா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னா, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் தான் நடக்கும். என்ன அப்படின்னா, ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் ஃபெயிலியர் ஸ்விங். இது ரெண்டு தான் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் லிக்விடிட்டியில நம்ம பார்க்க போறது அண்ட் உள்ள நடக்கிறது, பிரைஸ் ரேஞ்சில உள்ள நடக்கிறது. சரியா? சோ நம்ம இப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரை இதுல ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி. ஓகே, மந்த்லி அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, அப்ப அந்த மந்த்லியோட ஸ்ட்ரக்சர் எதுல இருக்கும் அப்படின்னா டெய்லி ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதாவது நீங்க பார்க்க வேண்டிய சார்ட் எது? டெய்லி சார்ட். ஓகே, நெக்ஸ்ட் மந்த்லிக்கு அடுத்தது வீக்லி லெவல்ஸ். ஓகேவா? சோ வீக்லி லெவல்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அப்ப நீங்க பார்க்க வேண்டிய சார்ட் எது அப்படின்னா H4 ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ நான் பார்க்கிறது டெய்லி லெவல்ஸ் அப்படின்னா, சோ நான் பார்க்கிறது டெய்லி லெவல்ஸ் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரக்சர் எதுவா இருக்கும்? H1 ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ நான் மந்த்லியோட லெவல்ஸ் எல்லாம் பாக்குறேன் அப்படின்னா என் ஸ்ட்ரக்சரை நான் எதுல பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் எடுக்கணும், ட்ரேட் எடுக்கணும்னா டெய்லி ஸ்ட்ரக்சர்ல. வீக்லி லெவல்ஸ் பாக்குறேன் அப்படின்னு சொன்னா அது H4. ஓகே, 4 ஹவர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர்ல பார்க்கணும். நான் டெய்லி லெவல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரக்சர் எதுல இருக்கும் அப்படின்னா 1 ஹவர் சார்ட்ல இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப இந்த இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னா என்னப்பா? இன்டர்னல் லிக்விடிட்டி இஸ் நத்திங் பட் a fair value gap. Okay, it's defined fair value gap. ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிய மார்க்கெட் எடுத்துட்டு உள்ள வருது அப்படின்னா அப்ப நம்ம அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது அதுக்கு கீழே ஏதாவது ஒரு இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா அப்படின்றதுதான். சரியா? சரி, அப்ப எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டினா என்ன அப்படின்னா ஓல்ட் ஹைஸ் அண்ட் லோஸ். ரைட்டா? சோ அந்த ஓல்ட் ஹைஸ் அண்ட் லோஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்றோம். நம்ம நிறைய டைம்ல வந்து பார்த்துப்போம், நியூஸ் டைம்ல எல்லாம் ஒர்க் ஆகும்போது எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேடம் எல்லா லிக்விடிட்டியும் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து எக்ஸ்டர்னல் ஆர்டர் பிளாக்ல இருந்து வந்து எடுத்துட்டு போயிருக்கு, எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ல இருந்து வந்து எடுத்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ஸ் இது எல்லாமே எதுக்கு மேல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்றதுக்கு மேலதான் வரும். சரியா?
சரி ஓகே. இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இதுக்கு மேல இதுல என்னென்னலாம் பண்ணும் அப்படின்னா, நம்ம பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். 1 ஓல்ட் ஹைஸ் அண்ட் லோஸ நம்ம மார்க் பண்ண போறோம். ஓகே. we have to draw highs and lows. 2வது அது என்ன பண்ணும் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீபேலன்சஸ் அண்ட் இம்பேலன்ஸ். ஓகேவா? இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீபேலன்ஸ் பண்ணும். இது 2 தான் இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இன்டர்னல் லிக்விடிட்டிக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். சரியா? சரி அது எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இப்ப இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு ஒரு லோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இது வந்து ஒரு லோ. ஓகேவா? சோ இந்த லோவ பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட் எனக்கு இங்க இருந்து இறங்குது. அதாவது இப்ப இப்படி இருக்கிற மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரேஞ்ச் லிக்விடிட்டில இருந்து இப்படி மேல வந்துட்டு எனக்கு வந்து இந்த லோவ உடைச்சிருச்சு. ஓகேவா? இந்த லோவ உடைச்சதுக்கு அப்புறம் நான் எதை கவனிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்ச் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபேர் வேல்யூ கேப் நான் என்ன பண்ணணும்? வாட்ச் பண்ணணும். அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ இது எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகே. அதே மாதிரி இப்ப எனக்கு இது என்னவா மாறிடுச்சு? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியா மாறிடுச்சு. ஓகேவா? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஏன் எனக்கு இது இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியா மாறிடுச்சு அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டியை எனக்கு மார்க்கெட்டிங் என்ன பண்ணிடுச்சு? எடுத்துருச்சு. ரைட்டா? சோ இப்ப எனக்கு என்ன பண்ணும் அடுத்து அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப் இஸ் நத்திங் பட் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் இப்போ? என்ன சொன்னேன்? ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது என்னன்னு சொன்னேன்? இன்டர்னல் லிக்விடிட்டி. இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன நடக்கும்? ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் அதாவது ப்ரீவியஸா இருக்கக்கூடிய அந்த லோஸ் ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் எனக்கு அந்த லோஸ உடைச்சு அழகா பாடி வச்சுட்டு திரும்புது அப்படின்னா, அப்ப எனக்கு மேல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து தான் மார்க்கெட் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்னு அர்த்தம். மூவ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த டிராயிங்ல ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் டிராயிங் போலாமா? எஸ். ஓகே. இப்போ இதே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இப்ப இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி வச்சிருக்கு. சோ மார்க்கெட் எனக்கு இங்க இருந்து மூவ் ஆயிட்டு, எனக்கு இப்ப இங்க மேல வந்துருச்சு. சரியா? அதாவது இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எனக்கு என்ன பண்ணிடுச்சு? ஹைய உடைச்சிருச்சு. சரியா? இப்ப நான் எங்கப்பா பார்க்கணும்? இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி நான் இப்ப எங்க பார்க்கணும்? இங்க கீழ இருக்கக்கூடிய ஒரு ஃபேர் வேல்யூ கேப். அதுக்கப்புறம் மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணும்? மேல ஏறும். கரெக்ட்டா? இப்ப என்னுடைய ஃபேர் வேல்யூ கேப் ஆக்சுவலா எனக்கு எங்க இருக்கும்? இங்க இருக்கக்கூடிய கீழ இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எனக்கு இங்க இருக்கும். புரியுதா? இத நான் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல காட்டும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே புரியும். சரியா? சரி கேண்டில் ஸ்டிக் சார்ட்ல பாத்துடலாமா? சரி. நான் ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க. எக்ஸ்டர்னல்ல உடைச்சதுன்னா மறுபடியும் அது எக்ஸ்டர்னல் தாங்களா? அது இன்டர்னல்னு சொல்லுங்களா? அது ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ கீழ இப்போ எக்ஸ்டர்னல்ல எடுத்தது சரி ப்ரோ. மறுபடியும் நான் இப்படி டைரக்ஷன் மேல கேக்குறேன். இருந்து. சரி ஓகே. இருங்க. நான் இப்படி கேக்குறேன். இப்ப எனக்கு மார்க்கெட் ஒரு டேயோட ஹை லோ வச்சிருக்கு. சரியா? எனக்கு இப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா, இது எனக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹை லோ. ஓகேவா? எனக்கு இப்ப மார்க்கெட் இந்த ஹைய எடுக்குது. ஓகேயா? நெக்ஸ்ட் எனக்கு மார்க்கெட் என்ன ப்ரோ பண்ணும்? கீழ தான். கீழ வந்து எனக்கு இந்த லிக்விடிட்டி எடுக்கும்ல. கீழ கரெக்ட்டா? இப்ப எனக்கு இது எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. அப்ப எனக்கு இது என்னது? இன்டர்னல். அவ்வளவுதான். ஓகேவா? டெர்ம்ஸ் வச்சு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. அத கேண்டில் ஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப புரிஞ்சிடும். சரியா? ஓகே. ஓகே. ஓகே.
இப்போ இந்த இடத்த பொறுத்து இப்ப இங்க பாருங்க நம்ம பார்க்க வேண்டியது என்ன பார்த்தோம் இப்ப எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அண்ட் இன்டர்னல் லிக்விடிட்டி கரெக்டா சோ நான் இந்த சார்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வீக்லி சார்ட்டுக்கு போய்க்கிறேன் சரியா சரி இந்த வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எங்க எடுத்திருக்கு அப்படின்னு பாருங்க இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் எனக்கு இது எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கரெக்டா இந்த எனக்கு இங்க இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்திருக்கேன் அண்ட் இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்திருக்கான்னு பார்த்தா இல்ல கரெக்டா இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எனக்கு இன்னும் எடுக்கல ரைட்டா ஆனா இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு எடுத்துடுச்சு ஓகே நான் இப்ப என்ன சொன்னேன் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை எடுக்குதுன்னா மார்க்கெட் கீழே ஏதோ ஒரு இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருக்கும் அது நம்மளோட இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னு சொன்னேன் ஆமாவா ஆமா தானே அதானே சொன்னேன் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எனக்கு இப்ப வீக்லி சார்ட்ல எனக்கு இங்க எந்த இடத்துலயுமே எனக்கு என்ன தெரியல அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சவுண்ட் ரொம்ப இதுவாகும் சோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு எங்க இருக்கு அப்படின்றது தெரியல நான் இங்க இருந்து என்ன பண்றேன் அப்படின்னா மந்த்லி சார்ட்டுக்கு மூவ் ஆகுறேன் ரைட்டா சோ எனக்கு இங்க என்ன இருக்குன்னு பாருங்க எனக்கு இங்க ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இருக்கு அதுக்கு கீழே எனக்கு இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் நின்னுட்டு இருக்கு தெரியுதா ரைட்டா ஓகேவா சோ எனக்கு இப்ப இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் நின்னுட்டு இருக்கு நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணுது அத வந்து எனக்கு கிளீனா ஃபில் பண்ணி முடிக்குது சரியா இப்ப நான் வீக்லி சார்ட்டுக்கு காமிக்கிறேன் சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் இங்க இருக்கக்கூடிய இப்ப இந்த டிமாண்ட் எடுத்திருக்கா இந்த ஃபேர் வேல்யூ கேப் முடிச்சிட்டு அது கீழே கூட டிமாண்ட் முடிச்சிருக்கு ஆமாவா சோ நம்ம இப்ப இதுல என்ன சொன்னோம் ஒன்னு ரீட்ரேஸ்மெண்ட் சொன்னோம் இன்னொன்னு ஃபெயிலியர் ஸ்விங் சொன்னோம் ஆமா தானே இப்ப எனக்கு இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்த உடனே ரீட்ரேஸ்மெண்ட் வந்துருச்சு இங்க எனக்கு எங்கம்மா இருக்கு ஃபெயிலியர் ஸ்விங் see this is a trend line liquidity right இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் அதாவது லைன் சார்ட்டா போட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் தெரியுதா ஓகேவா சோ நமக்கு இங்க என்ன தெரியணும்னா ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியா மார்க்கெட் எடுக்குது அப்படின்னா அந்த இன்டர்னல் லிக்விடிட்டிக்கு மார்க்கெட் வந்து அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் இருக்கும் ஓகேவா இப்ப என்ன நடந்திருக்கு இந்த லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கு இங்க இருந்து ஒரு பை மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு சரியா ஓகே இப்ப இந்த இடத்துல இருந்து பை மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு நான் இதை இங்க இருந்து டே சார்ட்ல காட்டுறேன் ஓகேவா இப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த ஈக்குவல் லோஸ் நமக்கு இருக்கா லிக்விடிட்டி இருக்கா ஓகேவா ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் இருக்கா இதுக்கு கீழே இந்த இடத்துல இன்டர்னல் லிக்விடிட்டில எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி அதாவது எஃபிஜிஎஃப் ஃபில் பண்ணிட்டு ஒரு கிளீன் செல் ஆர்டர் ஃப்ளோ அதுல நமக்கு இன்டர்னல் லிக்விடிட்டில கூட எஃபிஜிஎஃப் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் என்ன பண்ணுச்சு ஒரு கிளீன் ஹை மூவ்மெண்ட் இது புரியுதா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இன்டர்னல் லிக்விடிட்டி எப்படி ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்குது எந்த இடத்துல ஃபெயிலியர் ஸ்விங் வந்தா எங்க நமக்கு இருக்கு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு அப்படின்றது தெரியுதா இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல இதுல புரியுதா புரியுது ஓகே அப்ப நெக்ஸ்ட் சார்ட் போலாமா ஓகே AUD USD ஓகே சோ நான் இப்ப எனக்கு இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எல்லாம் எடுத்திருக்கு அதாவது எனக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியை எடுத்துருச்சுப்பா கரெக்டா அடுத்து இந்த லிக்விடிட்டி எனக்கு எடுத்துருச்சு சோ இது வரைக்கும் எனக்கு கூட எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துருச்சு சரியா எனக்கு இப்ப இன்டர்னல் லிக்விடிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும் ஆமாவா எனக்கு எந்தெந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் வந்து ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருக்குன்னு பாருங்க இந்த ஏரியா அண்ட் இந்த ஏரியா கரெக்டா அண்ட் மோர் ஓவர் இது நமக்கு என்னது ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் கரெக்டா இது நமக்கு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் சரி இப்ப எனக்கு இந்த 3 இடத்துல மார்க்கெட் எங்க வந்து திரும்பும் அப்படின்றது எனக்கு முதல்ல தெரியணும் சரியா சரி இப்ப நான் அடுத்து என்ன சொன்னேன் ஒரு இடம் ரீட்ரேஸ்மெண்ட் வரும்னு சொன்னேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு நடுவுல ஒரு பாயிண்ட் சொன்னேன் இது இருந்துச்சுன்னா அங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரெண்டே விஷயம் தான் நடக்கும் ஒன்னு ரீட்ரேஸ்மெண்ட் இன்னொன்னு என்ன சொன்னேன் லிக்விடிட்டி என்னமா லிக்விடிட்டி அதாவது
Failure swing. 10 ஃபெயிலியர் swing. ஸ்விங்ஸ். வெரி குட். Failure சோ swing. என்ன சொன்னேன் நானு? ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். அப்ப நமக்கு இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பாருங்க, இங்க எங்கேயாவது ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் இருக்கான்னு பாருங்க. இன்டர்னல் லிக்விடிட்டில எங்கேயாவது ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் இருக்கா? இல்ல. ஓகே, இருக்கு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஃபெயிலியர் ஸ்விங் அப்படின்னு எடுத்தாக்க மார்க்கெட் இங்க இருந்து திரும்பும் போது உங்களுக்கு இங்க எங்கேயாவது நமக்கு உடைச்சு பாடி வச்சிருக்கா? நமக்கு ஏதாவது ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா நமக்கு பாடி வச்சிருக்கா பைக்கு? இல்ல. கரெக்டா? ஆனா மார்க்கெட் அடுத்து இங்க என்ன பண்ணிருக்கு? இங்க ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் ரெடி பண்ணிருக்கு. தெரியுதுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? மார்க்கெட் இத உடைக்கும்னு அர்த்தம். ஆமாவா? அப்ப இத உடைக்கும்னா அப்ப இந்த பை நமக்கு என்ன அர்த்தம்? இது ஃபுல் ஃபிளட்ஜா இல்லன்னு அர்த்தம். கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நமக்கு பை என்ன பண்ணாது? மார்க்கெட் போகாது அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? சரி, அப்ப மார்க்கெட் என்ன பண்ணுச்சு? இந்த ஃபெயிலியர் ஸ்விங்க வந்து உடைச்சிச்சு. கரெக்டா? சரி, நெக்ஸ்ட் எனக்கு ஃபெயிலியர் ஸ்விங் மார்க்கெட் எங்க வச்சிருக்கு அப்படின்னா இப்ப இந்த இடத்துல இருந்து எனக்கு இது ஒரு ஈக்குவல் லோ. சரியா? சரி, எனக்கு வச்சிருச்சுப்பா. இப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரியணும். இது எனக்கு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன். ஓகேவா? இங்க எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எனக்கு பேலன்ஸ் நிக்குது. நான் என்ன பண்றேன்? இங்க இருந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு போறேன். ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் எனக்கு எந்த இடத்துல வந்து கன்சாலிடேஷன் வச்சு சப்ளை வச்சு எனக்கு இந்த இடத்துல உடைச்சிருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த பை கண்டென்ட் இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பை ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. ஈக்குவல் லோக்கு கீழே எனக்கு இங்க என்ன இருக்கு? பை ஆர்டர் ஃப்ளோ இருக்கு. தெரியுதா? இந்த ஏரியா தெரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். சோ நான் இப்ப என்ன பண்றேன்? லைன் ஷார்ட் போடுறேன். சரியா? நான் இங்க இருந்து இப்போ டெய்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்தா என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னு சொன்னேன் நானு? 1 hour ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னு சொன்னேன். கரெக்டா? 1 hour ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னு சொன்னேன். இப்போ இந்த 1 hour ஸ்ட்ரக்சர்ல இங்க உங்களுக்கு அழகா மார்க்கெட் இங்க என்னமா கொடுத்திருக்கு? ஈக்குவல் லோ கொடுத்திருக்கா? அப்ப இது உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சா? ரைட்டா? அப்ப இந்த ஈக்குவல் லோவை உடைச்சிட்டு நமக்கு மார்க்கெட் அங்க இருந்து பை மூவ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கேருந்து பை என்ட்ரி போடுவோம். இப்ப ஏன் டெய்லி பார்த்த உடனே அந்த 1 hour ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்னு சொல்றோம்னு தெரியுதா? ஓகேவா? இப்ப என்ன பண்ணுச்சு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளீன் செல் ஆர்டர் ஃப்ளோ. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நல்லா ஹை மூவ்மெண்ட் போயிட்டு நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஷிஃப்ட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. ரைட்டா? சோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கீழே கன்ஃபர்மேஷன்ல இருந்து அகைன் வந்து என்ட்ரி எடுத்துச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் ஒரு ஹை மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேவா? சோ நீங்க கவனிக்க வேண்டியது என்ன டெய்லி லெவல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அப்ப அன்னைக்கு என்ன ஸ்ட்ரக்சர் நீங்க பார்க்கணும்? 1 hour ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். வீக்லி லெவல்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்? 4 hours. 4 hour ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். மந்த்லி லெவல்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரக்சர் பார்க்கணும்? டே பார்க்கணும். டெய்லி ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். இப்போ நான் இதுலயே உங்களுக்கு மந்த்லி லெவல் காட்டுறேன். ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியா மார்க்கெட் எடுத்திருக்கு. ரைட்டா? சோ இங்க எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணும் மார்க்கெட்? ரீட்ரேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் எனக்கு அங்க இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நான் கவனிக்கணும். கரெக்டா? இது எனக்கு மந்த்லி டைம் ஃப்ரேம். பிளஸ் எனக்கு இந்த இடத்துல இங்க ஒரு ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து நான் இப்ப என்ன டைம் ஃப்ரேம் போகணும்? டே டைம் ஃப்ரேம். கரெக்டா? இப்ப எனக்கு இந்த டே டைம் ஃப்ரேம்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் எனக்கு மார்க்கெட் வச்சிருக்கு. கரெக்டா? இங்க ஒரு மார்க்கெட் என்ன பண்ணி கிடக்கு? ஃபேர் வேல்யூ கேப் வச்சிருக்கு. கரெக்டா அந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு? ஒரு ஹை போயிருக்கு. கரெக்டா? இது வச்சதுக்கு அப்புறமேட்டு எனக்கு இங்க என்னமா கொடுத்திருக்கு? இந்த இடத்துல ஜஸ்ட் லைன் சார்ட். இப்ப இங்க என்னமா கொடுத்திருக்கு? என்ன கொடுத்திருக்கு? ஈக்குவல் லோ வச்சிருக்கு. அண்ட் இதுல இருந்து இப்படி பார்த்தா இது எனக்கு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். கரெக்டா? சோ மார்க்கெட் என்ன பண்ணும்? அப்ப என்ன இத கண்டிப்பா வந்து உடைச்சே தீரும். அப்ப எனக்கு மேல இருக்கக்கூடிய அந்த எஃப்இஜி எது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எனக்கு அங்க இருந்து செல் இஸ் த பெஸ்ட் ஒன். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல என்னுடைய ஃபெயிலியர் ஸ்விங் இங்க இருக்கு.
நெக்ஸ்ட் என்னுடைய என்ட்ரி எங்க இருக்கு, அந்த செல்லுல கிளீனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, இந்த டார்கெட் வரைக்கும் வந்து எடுத்துருச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? மேம் எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இன்டர்னல் லிக்விடிட்டி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சிருச்சா? எஸ் மேம். மேம் இதுல டவுட் இருக்கா? சொல்லுங்க. ஃபெயிலியர் ஸ்விங்ன்றது ஷிஃப்ட் மார்க்கெட் ஷிஃப்ட் ஸ்ட்ரக்சர் தானே மேம் ஃபெயிலியர் ஸ்விங்னு சொல்லுவோம். அதாவது நம்ம பாக்குறது வந்து ஆர்டர் பிளாக்ல நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் லோயர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு சப்ளைல இருந்து திரும்பும் போது நீங்க சொல்றது கரெக்டா? ஆமா மேம். இங்க டாபிக் என்ன ஓடிட்டு இருக்கு, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி இன்டர்னல் லிக்விடிட்டி. லிக்விடிட்டிய பத்தின டாபிக் தான் ஓடிட்டு இருக்கு. இட்ஸ் a லிக்விடிட்டி டாபிக். அப்ப லிக்விடிட்டி எங்க இருக்குன்னா அந்த இடத்துல அது ஃபெயிலியர் ஸ்விங் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லிக்விடிட்டி. திஸ் ஜஸ்ட் நத்திங் பட் இட்ஸ் a ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஒரு டைப் ஆஃப் லிக்விடிட்டி பார்த்தோம் இல்லையா, ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹை லிக்விடிட்டி, ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. இது நமக்கு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ்னா என்னப்பா, இது என்ன ஆக்சுவலி ட்ரெண்ட் லைன் கரெக்டா? சோ ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே. ரைட்டா? சரி. என்ன ஆமா என்ன ஓடிட்டு இருக்கு ஆர்டர் பிளாக்ல இருந்து பாக்குறது வேற, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வேற, லிக்விடிட்டி வேற. சரியா? வேற என்ன டவுட்? அவ்வளவுதானா? இந்த டவுட் ஓகேவா? அடுத்த டாபிக் போயிடலாமா? மேம் ஒரே நிமிஷம் மேம். சொல்லுங்க. ஃபெயிலியர் ஸ்விங்னு சொல்றீங்களா மேம், அது கேண்டில் வச்சு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது ஃபெயிலியர் ஸ்விங் அப்படின்ட்டு? இதோ இதுவே ஃபெயிலியர் ஸ்விங் தான் ப்ரோ. இங்க பாருங்க, இப்போ அது இந்த எப்படி மேம் ஃபிராக்டல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண? போட்டிருக்கீங்க. இது ஆக்சுவலி இது ஒரு ஃபிராக்டல் லோ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிராக்டல் லோ இங்க இருக்கு பாருங்க. ஓகே, இப்ப இதுக்கு கீழே இங்க உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குன்னே இருக்கட்டும். சரியா? இப்ப இது பாருங்க, இந்த லோஸ் பாருங்க, தெரியுதுங்களா? ஃபெயிலியர் ஸ்விங். ரைட்? சரி ஓகே. புரியுதா? ஓகே ஓகே. ஓகே ஃபைன். சோ இப்போ நமக்கு இதுதான் வந்து ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நமக்கு இந்த ஃபெயிலியர் ஸ்விங் இருக்குன்னா அப்ப இதுக்கு கீழே நீங்க மந்த்லில போயிட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஏதாவது ஒரு இடத்துல கிளீனா இருக்கு அப்படின்னா அப்ப இத உடைச்சிட்டு உங்களுக்கு திரும்பும் பாருங்க மார்க்கெட். அப்ப மேல இருக்கக்கூடிய இப்ப உங்களுக்கு இதை வந்து உடைக்குது. சப்போஸ் எனக்கு இங்க இருக்கிற மார்க்கெட் இது வந்து உடைச்சிருச்சுப்பா. ஓகேவா? இதை உடைச்சிருச்சுன்னா இப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க, மேல இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ கேப் பாப்பீங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து மார்க்கெட் கீழே வரும். சரியா? இதுதான் வந்து நடக்கிறது. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. சோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டர் பேரிங். சரியா? இந்த ஆர்டர் பேரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய டர்ட்டில் சூப்ஸ், அதாவது லிக்விடிட்டி இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த டர்ட்டில் சூப்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் சொல்றோம் இல்லையா. இப்ப நம்ம சொல்லுவோம் செஷன்ஸ்ல எல்லாம் வந்து லண்டன் செஷன்ல வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு ஃபேக் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட சார்ட்டோட என்ன இது இருக்கோ அதுல வந்து திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். கரெக்டா? நம்ம வந்து பைக்கு போட்டிருப்போம், செல்லுக்கு போட்டிருப்போம், நமக்கு போய் ஸ்டாப் அடிச்சுட்டு திரும்பி இருக்கும். இது எல்லாமே நடந்திருக்கும். கரெக்டா? சோ இந்த டர்ட்டில் ஸ்டூப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சடன் ஹை போயிட்டு அதுக்கப்புறமேட்டு மார்க்கெட் அதோடைய மூவ்மெண்ட்ல திரும்புறது. சரியா? இததான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டர் பேரிங் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால வந்து ரொம்ப ஈஸியா ட்ரேட் எடுக்க முடியும். சரியா? சரி, இதுல நமக்கு ஸ்மார்ட் மணி வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்த்லி, வீக்லி, டெய்லி டைம் ஃப்ரேம்ஸ்ல அவங்களுடைய ஆர்டர்ஸ், அதாவது ஒரு லார்ஜ் ஆர்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ள வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சரியா? என்ன அப்படின்னா எப்ப வந்து புல்லிஷா இருக்கோ அப்ப பிலோ லோஸ்க்கு போவாங்க. லோக்கு பிலோல இருக்க என்ன இருக்கும் நமக்கு, புல்லிஷ். சரியா? இதே இது பியரிஷா இருக்கு அப்படின்னா ஹைஸ்க்கு மேல இருக்கும். சரியா? எப்பவுமே என்ன நடக்கும், ஒரு ஹைய வந்து கட் பண்ணுது அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், செல். கரெக்டா? ஒரு லோவ கட் பண்ணுது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம், பை. இதான நம்ம எப்பவுமே பாக்குறது. கரெக்டா? சரி, இப்ப இந்த இடத்துல நமக்கு ஸ்மார்ட் மணி எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இப்ப நான் USD சார்ட் எடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வீக்லி சார்ட் எடுக்கிறேன். சரியா? இப்போ இந்த வீக்லி சார்ட் பாத்தீங்க அப்படின்னா
மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்திருக்குப்பா. சரியா? எனக்கு இந்த இடத்துல வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு ஓகே இது வெறும் உங்களுக்கு விக்கு மட்டும்தான் இருக்கும். சோ நான் வேற சார்ட் காட்டுறேன். AUDUSD காட்டுறேன். ஓகே இப்ப இங்க பாக்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டி இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவல் லோஸ், இந்த லிக்விடிட்டிஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிய மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எடுத்திருக்கு. சரியா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஈக்குவல் லோ லிக்விடிட்டி இங்க இருக்கு. ஓகே மார்க்கெட் அகைன் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து அதே லோ வச்சுட்டு தான் எடுத்திருக்கு. அந்த இடத்துல நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு விக் அடிச்சுட்டு எடுத்திருக்கு. தெரியுதா? நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு லைனா போட்டு காட்டுறேன். ஓகே சரியா? இப்ப என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஈக்குவல் லோவாவே இங்க இடத்துல வச்சிருக்கு. சரியா? இங்க நம்ம ஸ்மார்ட் மணி எங்க இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இப்ப இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் அதாவது திஸ் இஸ் a செல் சைடு லிக்விடிட்டி. கரெக்டா? சோ செல் சைடு லிக்விடிட்டிய மார்க்கெட் எடுத்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எதுக்குப்பா மூவ் ஆகும்? பை சைடு லிக்விடிட்டிக்கு மூவ் ஆகும். கரெக்டா? இங்கதான் நம்மளுடைய ஸ்மார்ட் மணி ஒர்க் ஆகுது, இன்வால்வ் ஆகுது. சோ நான் ஜஸ்ட் இந்த இடத்த இப்படி மார்க் பண்றேன். இதுல இருந்து நான் உங்களுக்கு ஒரு டே டைம் ஃப்ரேம் போய் காட்டுறேன். மார்க்கெட் அங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்றது. இந்த இடத்துல மார்க்கெட் அழகா என்ன பண்ணிருக்கு? கிளீன் ஒரு அக்குமுலேஷன். தெரியுதா? சோ ஒரு கிளீன் அக்குமுலேஷன் கொடுத்தது. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் இங்க இருந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்க எல்லாத்தோடைய அந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டிஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கு, மூவ் ஆயிட்டு இருக்கு. தெரியுதா? ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுச்சு? ரீட்ரேஸ்மெண்ட், அங்க இருக்கக்கூடிய ஃபேர் வேல்யூ ஃபில்லிங், நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸ்டர்னல் மூவ்மெண்ட். ஓகேவா? இப்ப இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எங்க இருக்கு? இது அடுத்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுத்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுச்சு? ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆர்டர் ஃபில்லிங், அதுக்கப்புறம் அகைன் வந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேல மூவ் ஆயிடுச்சு. சரியா? சோ எப்பவுமே இந்த ஸ்மார்ட் மணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு செல் சைடு லிக்விடிட்டி மார்க்கெட் எடுத்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து ஒரு பல்க் ஆஃப் ஆர்டர்ஸ் அந்த இடத்துல நமக்கு ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அங்க பண்ணும்போது ஒரு அக்குமுலேஷன் நடக்கும். அந்த அக்குமுலேஷனுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளீனான அடுத்த எக்ஸ்டர்னல் மூவ்மெண்ட்டுக்கு போகும். இது நமக்கு லோவை உடைச்சதுனால இங்க நமக்கு இது என்னவா மாறி இருக்கு? புல்லிஷா மாறி இருக்கு. கரெக்டா? இதே ஹைய உடைக்குது அப்படின்னா நமக்கு என்னவாப்பா மாறி இருக்கும்? பியரிஷா மாறி இருக்கும். கரெக்டா? இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா இந்த ஹைய வந்து உடைச்சிருக்கு. கரெக்டா? சோ இந்த ஹைய உடைச்சதுக்கு அப்புறமேட்டு இட்ஸ் a buy side liquidity. ஓகே சோ பை சைடு லிக்விடிட்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் இமிடியேட்டா இங்க என்ன பண்ணுச்சு அப்படின்னா செல் சைடு லிக்விடிட்டியை வந்து எடுத்துச்சு. ஓகேவா? சோ இங்க நமக்கு இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஆனா நமக்கு இங்க என்ன இல்ல? ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸோ இல்ல எந்த விதமான ஒரு இதுவும் இல்ல. சோ ப்ரீவியஸா இருக்கக்கூடிய ஹைய எடுத்தது. அதனால ஒரு கிளீன் செல் மூவ்மெண்ட். ஓகேவா? சோ இப்ப நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்கு மார்க்கெட் அப்படின்னா அடுத்து செல்லு தான் வரப்போகுது அப்படின்றதுக்கு இங்க ஒரு ஃபெயிலியர் ஸ்விங். கரெக்டா? அடுத்த லிக்விடிட்டியை எடுக்கிறதுக்கு மார்க்கெட் இங்க இருந்து அடுத்து என்ன பண்ணுச்சு? இங்க இருந்து அடுத்த ஃபெயிலியர் ஸ்விங்ஸ். ஓகேவா? சோ அதாவது என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் எல்லா இடத்துலயும் நமக்கு லிக்விடிட்டியை வச்சு தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? சோ நமக்கு கடைசியா வந்திருக்க கூடிய அந்த ஃபெயிலியர் ஸ்விங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் நமக்கான ஃபெயிலியர் ஸ்விங். அண்ட் இங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்டர் பிளாக்ல என்ன இருக்கு? ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. மார்க்கெட் பாருங்க கரெக்டா அந்த இடத்துல இது ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனும் கூட இருக்கு. சோ மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து வந்து தான் என்ன பண்ணிருக்கு? பை இன்ஜெக்ட் பண்ணிருக்கு. நம்ம ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் ஷார்ட்டா போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த லோவை மார்க்கெட் எடுத்தது. ஓகே சோ டே டைம் ஃப்ரேம்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன டைம் ஃப்ரேம் போயிரணும்? 1 hour டைம் ஃப்ரேமுக்கு போயிடணும். சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க தெரியுதா? இந்த லோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நமக்கு மார்க்கெட்டிங் 1 ஹவருக்கு அப்புறம் இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு கிளீன் பை மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. இங்க ஒரு நெக்ஸ்ட் ஒரு கிளீனான ஒரு அக்குமுலேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் இங்க இத நம்ம என்ன சொல்லுவோம்? இது அக்குமுலேஷன், நெக்ஸ்ட் மேனிபுலேஷன்,
அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? சோ கிளீனா அதுக்கப்புறமேட்டு தான் மார்க்கெட்டிங் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பைக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரைட்டா? ஸோ ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் எந்த இடத்துல உள்ள வருவாங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் ஆன ஹைஸையோ லோஸையோ உடைச்சதுக்கு அப்புறமேட்டு நமக்கு மார்க்கெட் உள்ளுக்குள்ள ஒரு லிக்விடிட்டி ஃபில் பண்ணிட்டே வச்சுதான் வந்திருக்கும். எந்த இடத்துல லிக்விடிட்டி வைக்காம மார்க்கெட் உள்ளுக்குள்ள வராது. அப்போ அந்த இடத்துல அந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கிற இடத்துல அந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் பண்றதும் இல்ல அந்த இடத்துல ஒரு பல்க் ஆஃப் ஆர்டர் போட்டு அதே இடத்துலயே ஒரு அக்குமுலேஷன் வந்து ஃபார்ம் பண்றதும் அங்க இருந்து நமக்கு வந்து பை மூவ்மெண்ட்டோ செல் மூவ்மெண்ட்டோ நம்மளுடைய ஸ்மார்ட் மணி ட்ரேடர்ஸ் செல் சைட் லிக்விடிட்டி எடுத்தா பை சைட் லிக்விடிட்டிக்கு மூவ் ஆகும், பை சைட் லிக்விடிட்டி எடுத்தா செல் சைட் லிக்விடிட்டிக்கு மூவ் ஆகும். சோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த சார்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேம். டைம் ஃப்ரேம் நீங்க சொல்ற டைம் ஃப்ரேம்ல தான் யூஸ் பண்ணணும் மேம். லோ டைம் ஃப்ரேம்ல போலாம். அதாவது என்ன அப்படின்னா மந்த்லி, டெய்லி, வீக்லி இந்த 3 டைம் ஃப்ரேம்ல இருக்கிற கீ லெவல்ஸையும் நீங்க யூஸ் பண்றீங்க, லிக்விடிட்டிஸை யூஸ் பண்றீங்க அப்படின்னா அப்பதான் நீங்க வந்து கிளியரான ட்ரேடிங் பண்றதா அர்த்தம். ஓகேவா? இந்த கீ லெவல் எப்பவுமே கண்டிப்பா நீங்க டெய்லி இன்ட்ராடேக்கே எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு அங்க தேவைப்படுறது டெய்லி லெவல் கீ லெவல் தான். ஓகேவா? அதை எடுக்காம நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது. அப்படி நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் கேம்லிங். ஓகேவா? நீங்க 15 மினிட்ஸ்லயே நீங்க போனீங்கனாலும் அங்க உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமோட கீ லெவல் கண்டிப்பா தேவைப்படும். அந்த கீ லெவலை வச்சுதான் 15 மினிட்ஸ்லயும் மூவ் ஆகும். வாட் எவர் இட் இஸ், நீங்க 4 ஹவர் கீழே என்ன நீங்க டைம் ஃப்ரேம் போனீங்கனாலும் அந்த இடத்துல உங்களுக்கு டெய்லி டைம் ஃப்ரேமோட கீ லெவல் தேவைப்படும் இன்ட்ராடேக்குனாலும். புரியுதுங்களா? இப்போ டெய்லி 1 ஹவர் யூஸ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கோங்க, 5 மினிட்ஸ்ல என்ட்ரி போட்டுக்கோங்க. ஓகே ஓகேவா? ஓகே, தேங்க் யூ. ஓகே. சோ இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி, இன்டர்னல் லிக்விடிட்டி அண்ட் ஆர்டர் பேரிங். சோ நம்ம ஸ்மார்ட் மணி வந்து எந்த இடத்துலலாம் வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்றது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாமா? இப்ப எந்த இடத்துல லிக்விடிட்டி இருக்கு அப்படின்றதையாவது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாமா? ஓகேவா? சோ கிளீனா வந்து இதுக்கு மேல வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க. லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்க ட்ரேட் வந்து கண்டிப்பா வந்து சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரிங்களா? சோ எந்தெந்த கீ லெவல் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்? கீ லெவல்ஸ் என்னென்னமா சொன்னேன்? மந்த்லி, வீக்லி, டெய்லி. ஓகேவா? மந்த்லி, வீக்லி, டெய்லி இதான் வந்து நம்மளுடைய கீ லெவல் டைம் ஃப்ரேம்ஸ். சரியா? சோ இத வந்து எப்பவுமே வந்து மிஸ் பண்ண கூடாது. ஓகேவா? ஓகே கைஸ். சோ இன்னைக்கு கிளாஸ் ஓவர். ஓகே, தேங்க் யூ கைஸ்.